சொன்ன வர்றானா? ஏன் அவசரம் அவனுக்கு எங்க தெரிய போகுது? என்ன பாஸ் இவ்வளவு அவசரமா வர இருந்தீங்க? ஏதோ செய்தியா பாஸ்? உன்னை எப்ப வர சொன்ன? இப்ப வர்றாங்க. பேங்க் போயிட்டு பணம் எடுத்து வர சொன்னீங்கல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க பாஸ் என்ன? சரி சரி, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கு இப்ப சரியான நேரம் வந்துருச்சுடா. சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க. யார போடணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க பாஸ், நான் செஞ்சு தரேன். நீ யாரையும் போட வேண்டாம், நான் சொல்றத பொறுமையா கேளு. அதான் அந்த அரவிந்த் இருக்கான் பாரு, அரவிந்த் அவன் என்னோட அக்காட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியாயிட்டான்டா. அவன் வெளியானது அப்படியே ஊட்டி காத்த உள்வாங்கின மாதிரி அப்படியே சில்லுன்னு ஒரு உணர்வுடா. அவனுக்கு சேர வேண்டியதெல்லாம் எனக்கு தாங்கிறதுல எல்லாம் தெளிவாயிட்டுடா. பாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. இதுல எனக்கு ஒரு குழப்பம் மட்டும் புரியாம இருந்துகிட்டு இருக்குடா. என்ன பாஸ் குழப்பம்? நீங்க எதை பண்ணாலும் அவ்வளவு தெளிவா பண்ணுவீங்க பாஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை உண்மைதான், நம்ம மக்களுக்கு நம்பிக்கை உண்மைதான். ஆனா அந்த குழப்பம் என்னன்னா, அந்த நர்மதா இருக்கல்ல, இவ்வளவு நடந்த பிறகு அரவிந்த் எப்படிடா காதலிக்கிறாங்கிறத அந்த குழப்பம் எனக்கு. ஆனா இப்ப அது தெளிவா புரிஞ்சிட்டா. இன்னைக்கு அந்த நர்மதா என் மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிட்டாடா. எனக்கு என் மாப்பிள்ளையோட கதி இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே அதே ஊட்டி காத்த உள்வாங்கின மாதிரி ஒரு உணவா இருந்துச்சுடா. மாப்பிள்ளையோட கதி அதோ கதிரா. ஹலோ மிஸ்டர் மயிலாயனம். வணக்கம் 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 டேவிட். வணக்கம் வணக்கம். எப்படி பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு, அருமையா போயிட்டு இருக்கு. தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய, எனக்கு சேர வேண்டியதை கொடுங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு கொடுக்காமலா? நாம் கிளம்புது. என்ன உடனே கிளம்பிட்டீங்க? பிசினஸ். ஓ, அந்த கோல்டு பிசினஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. மறுபடியும் எல்லாத்தையும் சந்திப்போம், முடிச்சிடலாம். ஓகே. என்ன பாஸ் என்ன பாஸ் இது? நம்மள பத்தின ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த பாருடா, எனக்கு 2 கண்ணு இல்ல, மூளைக்கு பின்னாடியே கண்ணு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருந்தத அவன் முன்னாடியே கேட்டுட்டான். முதல்ல நீ போய் அந்த பாடி அப்புறப்படுத்திட்டு அவனுக்கு கொடுத்த பாரு அந்த பணம், அதே அள்ளிக்கிட்டு வாடா போவோம். ஓகே பாஸ் ஓகே பாஸ். எப்படியா அவன் கடப்பையில இருந்து பணத்தை முழுக்க கொண்டு வந்துட்டான். இவ்வளவு காணுமே குயிலே. மனுஷனோட அவசரம் புரியுதா பாத்தீங்களா? அடியே இந்த பையிலையும் காணும், வண்டி இந்த பையிலையும் காணுமே. மொத்தமும் நமக்கு வந்துட்டு எப்படியாவது அவளை அழைச்சிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா நிலைமை தெரியாம எல்லா சொத்தையும் கடனை இதுல வச்சு கொடுத்துட்டான். நானே தாத்தாக்கு தெரியாம தப்பிச்சு வர முடியும் போதும் நின்னுகிட்டு இனிமே அந்த வேதம் எல்லாம் வேண்டாம். நம்ம எடுக்கிறோம் சொத்தோட எஸ்கேப் ஆகும். இந்த பணத்தை பத்திரமா நம்ம 2 பேரும் வாழ்க்கை பூரா வச்சு காப்பாத்துறதுக்கு இது உதவும். சரி, அப்ப நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே இருக்கட்டுமா? இங்கே இருந்து. ஆமா, நேத்து நான் கூப்பிடும்போது ஏதோ உனக்கு வேலை ஏதோ முக்கியமா இருக்கு. அதெல்லாம் இருக்குயா, அது நான் பாத்துக்குவேன். நீ என்ன பண்ற? ஐயோ, நீ முன்னாடி போன பின்னாடி வர. அப்பவே சொன்னது கேட்டியாடா? ஒருத்தர் பேரும் தெரியாதவனை கொண்டாந்து சேர்க்காதேன்னு சொன்னனே. அப்படியே சேர்த்தா பணம்டா பாத்தியா? அப்படியே அள்ளிட்டு போட்டான். 10 காசுக்கு வழி இல்லை, உனக்காக தானடா சேர்த்தேன். என்னடா பண்ணுவேன்? என்னையா 2 பேரும் நல்ல சண்டை போட்டு நிக்கிறீங்க? வேற வழியாச்சும் போட்டவே, வேற என்ன பண்ண சொல்றீங்க? இதையாச்சும் விட்டுட்டு போனாங்கல. என்னாச்சு? நீங்க சொன்னதை கேட்காம அவன் சொல்ல பணம் எடுத்து கொடுத்தனே. இந்த படவாவையும் சேர்ந்து எடுத்து கொடுக்க சொன்னானே.
ஏயா அப்பயிலே தலைமுச்சில அடிச்சுக்கிட்டேன்ல. ஆமா கேட்டீங்களா யாராவது? யாராவது இவன் பேச்ச நம்பி கிடைக்கும்னு நம்பி கொடுத்து தொலைச்சு விட்டாரு. ஏயா ஒரே ஒரு பேரன் அவன் 50 100 கேக்குறான், கொடுக்கலாம்ல? அது கொடுக்காம இறுக்கி பிடிச்சு வச்சிருந்தே இப்ப என்னாச்சு? எவனோ கொண்டுட்டு போட்டான். ஏண்டா உனக்காவது அறிவு இருக்கா? இவர் காலத்து பிறகு எல்லாமே உனக்கு தான்டா சொந்தம். நீ ஏன்டா அது மாதிரி அவர்கிட்ட குடும்பம்னு நினைச்சா? நீ வாங்கி தானே எனக்கு அறிவு கொடுத்தா போதும். அவன் கொய்யா கொண்டு பூட்டாண்டா ஒரே தெரியா பூட்டாண்டா. சரி விடுங்க, நடந்தது வரல நடந்ததா இருக்கட்டும். இனிமேலாவது 2 பேரும் ஒற்றுமையா இதை இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ கத்துங்க. ரோட்ல போற கண்ட கண்ட நாய் கிட்டையும் பேய் கிட்டையும் நான் பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? ஏய், அன்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? பாசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு புள்ள பெற்றிருந்தா தானே அந்த அன்பு பாசம் எல்லாம் எப்படிப்பட்டது உனக்கு தெரிய போகுது. நிறுத்து. குரலை வசதி பேசினா நான் பயந்துட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? பிள்ளைங்களை பெற்றாதான் பாசம்னா என்னன்னு தெரியும் அவசியம் கிடையாது. பிள்ளையா பிறந்தாலே பாசம்னா என்ன தெரியும். பாசத்தை பத்தி நீ பேசாத. அது பேசுறதுக்கு உனக்கு எந்த அறிவதையுமே கிடையாது. நல்லா இருந்த குடும்பத்தை நாசகாலம் பண்ணது உன்னோட புருஷன் தானே. உன் பிள்ளைய தேடினா கண்டுபிடிச்சிடலாம்னு இன்னைக்கு தேடலாம். ஆனா என்னோட அப்பா அம்மாவை நான் எங்க போய் தேடுவேன்? என் சந்தோஷத்தை, என் நிம்மதி, என் பாசத்தை எங்க போய் நான் தேடுவேன்? இங்க பார், அடிப்பட்டவளுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. என்னன்னு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அடிக்க போறியா? அடிக்க போறியா? பார், கைய வச்சு பார் என்ன நடக்குதுன்னு. என்ன தகவலுக்கு இவங்ககிட்ட போய் நீ சண்டை போடணும்? வயலுக்கு சொல்றேன். என் பிள்ளையை பழி வாங்குறதுக்கு என்னென்னமோ செய்றேன். என் சாபமுமே சுகாமல. என் குடும்பத்தை கெடுத்ததுக்கு உன் குடும்பம் நல்லா இருக்காது. தம்பி, இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே. ஆகா, அன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக 2 பேர் நடு ரோட்ல அடிச்சுக்கிட்டு அந்த தம்பி தானே நீங்க? அரவிந்த் நான் தான். அதே அரவிந்த். ஐயா சொல்லுங்க தம்பி. உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன், எல்லாம் கேட்டுக்கங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, பக்கத்தோட தெரிஞ்சவங்க பொண்ணு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. பள்ளிக்கூடம் காலேஜ் போகும்போது செல்போனை கொடுக்காது. ஒரு பொண்ணுக்காக தண்ணி அடிக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அந்த பையன். செல்போனை கொடுக்காதீங்க. சரி தம்பி. என்ன காதல்ங்கிற முகத்துல பகல் பூரா பேசுறாளுங்க, நைட்டு பூரா பேசுறாளுங்க, விடிஞ்சு பேசுறாளுங்க. 3ஆம் நாள் நீ யாருதான்னு கேட்கறாங்க. அதுக்காக ஏன் தம்பி தண்ணி அடிக்கிறீங்க? தம்பி தண்ணி அடிக்கணும் தம்பி, உடம்பு வீணா போயிடும். இவ்வளவுதான் தம்பி சொல்ல முடியும். உடம்பு உடம்பு வீணா எல்லாமே பாரா போன உடம்பு இருந்த ஒரு பொண்ணால 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஆளு தண்ணியை குடிச்சு அவன் உடம்பே அவனே கெடுத்துக்கிறான். எல்லாம் காதல் செய்யற வேஷம். நான் எங்க போய் சொல்றது?
பத்தியா யாரு பெத்த புள்ளன்னு தெரியலையே. ஐயோ யாருன்னு தெரியலையே. இப்படி குப்பை அடிக்க படுத்துருக்கு. இந்த புள்ளைய பார்க்கும்போது என் புள்ள நினைப்பு எனக்கு வந்துருச்சுடி. ஐயோ ஏமா ரோட்ல எவனோ ஒருத்த குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், அவனை போய் நம்ம ஐயாவோட சேர்த்து பேசுறீங்களே. இல்லடி, யார பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எனக்கு அரவிந்த பார்க்கிற மாதிரியே இருக்கு. அந்த தண்ணி பாட்டில் எப்படி கூட அம்மா வேண்டாம்மா, ஏற்கனவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. எவனோ ரோட்ல கண்ணு முழு தெரியாம குடிச்சிட்டு கிடக்குறான், அவனுக்கு போய் தண்ணியை தெளிச்சு எழுப்பி இது நமக்கு தேவையா? வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். இல்லடி, என் நிலைமையில நீ இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஆமா, இத பாரு, இப்படி குப்பரை விழுந்து கிடக்கிற இந்த பிள்ளைக்கு நாம தண்ணி கொடுத்து உதவி பண்ணா நாளைக்கு என் பிள்ளை எங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க இறக்க உள்ளவங்க உதவி பண்ணுவாங்க. அம்மா ஏமா இப்பதான் யாருன்னே தெரியல, அவ வாய்க்கு வந்தபடி பேசினா. இப்ப இது நமக்கு தேவையா? நீங்க வாங்கம்மா, முதல்ல வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. எங்க அக்காவையும் காணும் குயிலையும் காணும், எங்க போயிருப்பாங்க? அது இருக்கட்டுக்கா, ஒண்ணும் இல்ல. சரி, எங்க போயிட்டு வரீங்க? அரவிந்த் வீட்டை விட்டு போனதுல இருந்து என் மனசே சரியில்லடா. அதான் கோயில கொஞ்சம் டவுன் பக்கம் வாங்கன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போனா. அங்க போனாக்க அதான் அவளை பார்த்தேன்டா. அவட்ட என் புள்ள எங்கடி கேட்டாக்க எனக்கு தெரியலன்னு என்கிட்ட பத்திரகாளி மாதிரி புதுக்க ஆரம்பிச்சுட்டா. நானும் அவளை என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டேன். ஆனா அவ சொல்றத பார்த்தா அரவிந்த் எங்க போயிருக்கான்னு அவளுக்கும் தெரியல போல இருக்குடா. நானும் கோபப்பட்டு அவசரப்பட்டு என்னென்னமோ அவளை பேசிட்டு வந்துட்டேன். வர வழியில பார்த்தா அரவிந்த் மாதிரியே எவனோ ஒருத்தர் ரோட்ல படுத்து கிடந்தா. சரி, தண்ணி குடித்து அவனை வாரமா இழுத்து போட்டுட்டு போலான்னு பார்த்தாக்க உங்களுக்கு யார பார்த்தாலும் ஏமா புள்ள நினைப்பாவே இருக்கீங்க. வேண்டாமா, நமக்கு நேரம் காலமே சரியில்லைன்னு கோயில தாண்டா என்னை இழுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இவ மட்டும் இல்லடா, குழந்தைக்காரி மாதிரி அங்க அழைச்சிட்டு தான் இருக்கு. அம்மா, சரிக்கா, அதை விடுக்கா. இந்த பாருக்கா, அரவிந்த கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னோட வேலை. இந்த பாரு, என்னோட கூட்டாளிகள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே போட்டோ அனுப்பியிருக்கேன். அவங்க விரைவா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பாருக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குயிலு, அதா அக்காவும் நீனு போயிட்டு வந்தீங்கல்ல? ஆமா, போயிட்டு வந்ததுல பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அக்கா எப்படினாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பிளா கழுவி அப்படியே எடுத்துட்டு வா. இந்த ஒரு நிமிடத்துல வந்துடுறேன். எத்தனையோ தடவை உன்னை கொல்றதுக்காக திட்டம் போட்டேன். ஆனா அந்த திட்டத்துல எல்லாம் நான் தோத்து போயிட்டேன். இந்த தடவை உனக்காக நான் வைக்கிற கடைசி குறி இதுதான். ஐயா, பணம் கேட்டீங்கல்ல? ஹலோ, உன்கிட்ட சொன்னா செய்ய மாட்டேடா. எப்பயுமே நீ அப்படிதான்டா. சரி, எந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்க. சரி சரி சரி. இந்தாங்கய்யா, உங்களுக்காகவே அம்மா பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த பழம். வந்துடுறேன்டா, இரு. இந்த பாரு, அதுல தெளிவா இருக்கணும் எப்பயுமே. சரி சரி. ஐயா, அக்காட்ட வெளில போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லு. சரி, பழத்தை சாப்பிடுங்க. பழத்தை நீ வச்சுங்க, இந்த ஒரு நிமிடத்துல வந்தேன்.
சந்தோஷமா தான் இருக்கேன். லட்சியமா? அப்படி என்ன லட்சியம்? புரிய மாதிரி சொல்லுமா. சொல்றேங்க. உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? சிரிப்பு சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை நாசமாக்கி என்னைய என் அப்பா அம்மாவையும் பிரிச்சு இன்னைக்கு தனிமரமா நிக்க வச்ச அந்த நல்ல சிவ குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அவன் ஒரே பிள்ள அரவிந்த காதலிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அவன் என் காதலை நம்பி வீட்டை விட்டே வெளியில வந்துட்டான். என்னமா சொல்ற? ஆமாங்க, அந்த நல்ல சிவ குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நான் நினைச்சத முடிச்சுட்டேன். தப்பு பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டேன். உன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வந்த பாவத்துக்காக தப்பே செய்யாம தண்டனை நினைச்சிட்டு இருக்காரு. அது தெரியாம தண்டனைக்கு மேல தண்டனை நீ வேற கொடுத்துட்டியம்மா. அந்த மேல சொல்றேன். என்ன அங்க சொல்றீங்க? என் அப்பாவையும் அம்மாவையும் அந்த நல்ல சிவன் தான் கொண்டான்னு போதிய ஆதாரத்தோட போலீஸ் கைது செஞ்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலேயும் சில உண்மைகள் எனக்கு தெரியும் அங்கள். என்னம்மா புதிர் போட்டு பேசுற? புதிர மாதிரி சொல்லுமா. புதிர் போடல அங்கள், உண்மையை சொல்றேன். என் அப்பாவும் அம்மாவுக்கும் காரியம் பண்ண பிறகு அந்த அரவிந்தோட மாமா என்ன வந்து பார்த்தாரு. அவர் சொன்னதை கேட்டதுமே நான் அதிர்ந்து போயிட்டேன். என்ன அரவிந்தர் மாமா ஒன்ன வந்து பார்த்தானா? அப்படி இல்லை. அதிர்ந்து போல அப்படி என்ன சொன்ன அவன்கிட்ட? ஏன் இது நாள் வரைக்கும் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை? சொல்றேன். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இனிமே எதையும் மறைக்க விரும்பல. அந்த அரவிந்தோட மாமா ஒரு நாள் என்னை வந்து பார்த்தாரு. ஆனா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் தான் சொன்னாரு, நான் தான் அரவிந்தோட மாமா அப்படின்னு. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. மகா மட்டமான அந்த நல்ல சிவ குடும்பத்துல இப்படி ஒரு நல்லவனான நான் ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா புதிருக்கு மேல புதிரா போட்டு பேசுற? புதிய மாதிரி சொல்லுமா. புதிர் போடல, புரியுற மாதிரியே சொல்றேன். ரத்தமும் சதையுமா வாழ்ந்து அந்த நல்ல சிவத்தால உயிர் துடிப்பு அடக்கி போனேன் என் அம்மா அப்பா அந்த நிகழ்வை சொல்லி என்கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டாரு. கையெடுத்து மன்னிப்பு கேட்டாரு. அந்த நிமிஷமே நான் முடிவெடுத்தேன். அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க கூடாது. நான் நினைச்சத முடிச்சுட்டேன், முடிச்சுட்டேன். என்னம்மா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? இனி எதுவும் பாக்கி இருக்கா? நீ சொன்னிய உறங்கிக்கிட்டு இருக்கும் உண்மை வெளியே வர நேரம்னு. அதே தாமா நானும் சொல்றேன். படிச்சிருந்தோம் அத்தரத்தாலையும் அவசரத்தாலையும் உண்மை எதுன்னு தெரியாம தப்பு மேல தப்பு பண்ணி நிக்கிறான். என்ன நான் ஆத்திரப்பட்டுட்டேனா? அவசரப்பட்டுட்டேனா? பெத்த அம்மாவையும் அப்பாவுக்கும் ஒரே நேரத்துல காரியத்தை பண்ணிட்டு தனிமரமா தத்தளிச்சுட்டு நிக்கிறேனே இன்னைக்கு. எல்லாருக்கும் செல்லு பிள்ளையான என் தம்பி அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம பித்து பிடிச்சு போய் நிக்கிறானே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நல்ல சிவத்தானே. அந்த பாவியோட குடும்பத்தை பழிவாங்கினது தப்பாங்கள், பழிவாங்கினது தப்பா? அதே தாமா நானும் சொல்றேன். தப்பு செஞ்சது அந்த நல்ல சிவம் இல்லம்மா. நீ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியே அரவிந்தர் மாமன், அவன் தாமா எல்லாத்துக்கும் காரணம். இது நாள் வரைக்கும் நல்லவன் மாதிரி அந்த வீட்டுல நல்லவன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அது தெரியாம தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காமா. என்னங்க சொல்றீங்க? அப்பனா உண்மையான குற்றவாளி யாருதான்? அதான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நடக்கூடாதெல்லாம் நடந்துட்டுமா. அப்பா கொலை செய்யப்பட்ட இன்னைக்கு அப்பாவோட செல்போன் காணாம போனது எல்லாரும் தெரிஞ்ச விடியந்தாமா. நிறைய பேர் தமிழ்நாடு காவல்துறைய சாதாரணமா இட போடுறாங்க. அதை நிரூபிக்கிற வகையில இப்ப நடந்திருக்குமா. அரவிந்தர் மாமனும் கூலிப்படையை சேர்ந்த ஒருவனும் தான் அப்பாவோட கொலை பண்ணிட்டு அப்பாவோட செல்போனை எடுத்துட்டு போயிருக்கான். இது தெரியாம இது வரைக்கும் செல்போனை யூஸ் பண்ணாம இருந்தவன் ஐஎம்ஐ நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐஎம்ஐ நம்பரை பத்தி தெரியாம செல்போனை நேற்று முன்தினம் யூஸ் பண்ணியிருக்காமா அந்த கூலிப்படை சேர்ந்த ஒருவன். அப்பாவை கொலை பண்ண வந்தது அந்த கூலிப்படை சேர்ந்தவன் தான். மும்பையில வச்சு அரெஸ்ட் பண்ணதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டாமா. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். என்னோட அரவிந்த் என்ன மன்னிப்பாராங்க, மன்னிப்பாரா? ஐயோ, இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. நான் இப்ப என்ன செய்வாங்க? நான் என்ன செய்வேன்? அவரு என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாரா? சொல்லுங்க. இப்ப எழுத என்னமா பண்ணியா? போய் அரவிந்த பாரு, இந்த கடவுள் மேல பாடத்தை போட்டு அரவிந்த போய் பாருமா.
ஏத்துக்கிறது ஏத்துக்காதான் மண்டவன் கையில இருக்குமா. போய் அரவிந்த பாருமா. உடனே போறேன். எப்படி காதலிக்கிறதெல்லாம் நடிப்பு, உன்னை பரியாகிறதுக்காக நடிச்சேன்னு சொன்னியோ, அப்பவே உன் பேரை சொல்லக்கூடாது, வேற உச்சரிக்க கூட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆனா நான் உன் மேல கொண்டு வந்த புனிதமான அன்பு, பரிசுத்தமான அந்த காதல் திரும்ப திரும்ப நர்மதான்னு அடிச்சோல. ஒரு கவிஞாழகா சொல்லியிருப்பான், அந்த வரிகள் கூட நமக்காக எழுதின வரிகளா தாண்டி நினைக்கிறேன். மரணமெனும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வழியில் வந்தது. சொர்க்கமாக நாடுகின்றது, இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாருங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. தற்கொலை கோழத்தனம் முட்டாத்தனம் அறிவுறுத்த நானே இன்னைக்கு இந்த விழப்பாட்டிலோட நிக்க வேண்டிய நிலையில உருவாக்கி கோழத்தனத்தினாலேயும் முட்டாத்தனத்தினாலேயும் நான் இருக்கல. சமுதாயத்தில் என்ன போல இளைஞர்களை எல்லாம் நர்மதா போல பெண்கள் காதல்ங்கிற போர்வையில நயவஞ்சகத்தனமா ஏமாத்தி, அதனால சில பேர் தண்ணி அடிச்சு வாழ்க்கையை துடைக்கிறாங்க, சில பேர் இடத்தை குறிச்சு உயிரையே துடைக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமை மாறணும். என்னோட மரணத்தை பார்த்த என்ன போல இளைஞர்களுக்கும் நர்மதா போல பெண்களுக்கும் இது ஒரு பாடமா அமையட்டும், பாடமா அமையட்டும். நான்
இதத்தானடா எதிர்பார்த்த ஆ? நான் யாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏடா என் தங்கச்சி மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை நீ கெடுத்து நாசமாக்கி இருப்ப. அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை என் தங்கச்சிக்கு ஆசை வார்த்தை காமிச்சு அவளை கர்ப்பமாக்கி நடுத்தருல விட்டுட்டு போனியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். இவனை சுட்டு கொண்டு மீறவே இல்லையாம்மா? எப்படிப்பா மீற முடியும்? மீள்ற விஷயமா இது? வாழ வேண்டிய அவ போயிட்டான், சாக வேண்டிய நாங்க இருக்கிறோம். நாங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நம்மளோட
எங்க மேல ஏற்கனவே கோபமா இருந்தாலும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். சீவா இனிமே எங்க பிள்ளைய எங்களோட இருக்க போறான். நீ எங்களோட இருந்து காட்டு. இல்லப்பா, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படியா? நான் சிவா ஒரு நல்ல மன திருப்தியோட ஒரு இடத்துல விட்டு போறப்பா. அந்த சந்தோஷத்தோட நீ சொல்ற முடிவிலேயே பாதி முடிவு நல்ல முடிவா இருக்கு. சரி, சென்று வா. கார்த்திக், நீ தாராளமா போகலாம். ஆனா உனக்காக இங்க ஒரு அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே இருக்கும். அதை மட்டும் மறந்துடாத. எங்க மனசு மட்டும் இல்லை, இந்த வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். கண்டிப்பாமா, எப்படியெல்லாம் இந்த வீட்டுக்கு கொடுத்து கண்டிப்பா நான் வருமா. போயிட்டு நல்ல முடிவோட கண்டிப்பா நான் வருவேன். எந்த மாற்றமும் இருக்காதுமா. சிவாவை பத்திரமா பார்த்து முடியலைங்க, என்னால முடியல. என்னாலே முடியல மக்களோ. என் மனசை எப்படியெல்லாம் தேர்த்தி பார்க்கிறேன். ஐயோ, மறுபடியும் அவன் முகம்தான் என் முன்னாடி வந்து நிக்குது. 2 நாளைக்கு முன்னாடி என்ன விடுதலை பண்ணியிருந்தா நானும் வந்து என் பிள்ளை முகத்தை பார்த்திருப்பேனே. எங்க பார்த்தாலும் அவன் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரியே என் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்குங்க. வேற அவன் எங்க மகளும் போவா, எங்க போவா? நம்மளுடையவா இருப்பா. நம்மளை சுத்தி சுத்தி தான் வருவா மக்களோ. நம்மளை சுத்தி சுத்தி தான் வருவா. எங்க அரவிந்துக்கு நாம ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடணுமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் மக்களோ. நான் ஜெயிலுக்கு போட்டு முன்னாடியே கொண்டாடுறது. நான் கூட அரவிந்த் ஏதோ ஒரு ட்ரெஸ்ல ஒரு குறை தெரியுதுப்பா சொல்லிட்டு போய் கோட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தனே. ஐயோ, ஆமா மக்களோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட ஒரு கண்ணாடி எடுத்து வர மாட்டேன். குடிக்கல. இங்கதான் இருக்கா. நம்மளோட மாமா இருக்கா. என் பிள்ளை இங்கதான் இருக்கா. ஐயோ, என் பிள்ளை யார மனசார நினைச்சாலும் அவனுக்கு தெரிஞ்சதாக இருக்கா. அவன் குரல் மட்டும் கேக்குதே. என்னங்க, எனக்கு இங்க பாருங்க. ஐயோ, அவன் பேசுற குரல் என் காதுல கேக்குது. அரவிந்த், எங்க பாருங்க, நீ எங்க இருக்க? ஐயோ, உன்னைத்தானே கேட்கிறோம். ஆனா என் கண்ணால உன்னை பார்க்க முடியலடா. பார்க்க முடியலையே. எங்களோட அவசர தேவை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நர்மதாவும் என் கூட அம்மா இருக்கிறா. நர்மதாவும் என் கூட தான் இருக்கிறா. அவன் குரல் காதுல வலிக்குதா மக்கள் உனக்கு? ஆமா, ஆமா, எனக்கு நர்மதா குரல் கூட காதுல வலிக்குது. என்னங்க, அவன் என்ன அத்தைன்னு கூப்பிடுறாங்க. அவன் என்ன அத்தைன்னு கூப்பிடுறான். உங்க காதுல விழுதுங்களா? உங்க காதுல விழுதுங்களா? என் காதுல விழுந்ததம்மா. ஐயோ, எங்க அவசரத்தால நாங்க இப்ப ஆத்மாவா இருமா. நீங்க எதுக்கும் கவலை வேண்டாம். நான் உங்களுக்கு உதவியாவே இருப்போம். நாங்க வர்றோம். மகளா, பாத்தியா அவங்க வேலை கேட்டியா? நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ஆமாங்க. நம்மளை விட்டு அவன் போகல மகளா. என்னங்க, அரவிந்த் தென்றல் ஓசையில கேட்கிறான். நீரின் அசைவில நான் அவனை
நான் பாக்குறேன். ஆமாமா நிலவின் ஒளியில நான் அவனை பாக்குறேன். உண்மைதான். இந்த வீட்டுல